ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம இருந்த இடங்கள்லேருந்து எழும்பி தேவனை அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். தேவன் நம்மை படைத்தது அநேக நேரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த மகன் எனக்காக இது பண்ணணும், இந்த மகள் எனக்காக இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் வைத்திருப்பார். ஒவ்வொருத்தங்களை குறித்து ஒவ்வொரு திட்டங்கள் வைத்திருப்பார் தேவன். அவங்க வாழ்க்கையில் எனக்காக அவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும், நம்ம அனைவருக்கும், நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்துவது. இது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்த நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினவங்க யாருமே தோற்று போனதில்லை. ஹல்லேலூயா. அவரை துதித்த யாருமே என்னைக்குமே தோல்வியை சந்தித்ததில்லை. தோற்று போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய முடிவு நமக்கு ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும். எல்லாரும் மத்தியிலும் அவரை நம்ம உயர்த்தணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது, நம்மளோட சூழ்நிலைகளெல்லாம் நம்ம வாழ்வதற்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தது. ஆனால் தேவன் அவன் என்ன செய்கிறான், என்னை பற்றி அவன் என்ன சொல்ல போகிறான், என்ன பேச போகிறான்னு தேவன் அவனை நோக்கி கொண்டே இருந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்குது. ஆனால் என் மக எனக்கு எதிராக என்ன பேச போகிறா, எனக்கு ஆதரவாக பேச போகிறாளா, என்னை துதிக்க போகிறானா அப்படின்னு ஆண்டவர் வானத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அவன் சத்துருக்கள் துரத்தும் போது ஒரு நாள் அவன் தேவன் அவனை குறைத்து பேசவே இல்லை. எல்லா இடத்துலையும் நெருக்கத்தின் மத்தியிலும் தாவீது அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தான் தூரம் இருந்ததுன்னு வேதம் சொல்லிடுது. அந்த நிலைமையிலையும் அவன் தேவனை துதித்தான், தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாதிரி வேதத்தில் அநேகர், தானியேல் சொல்லலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லலாம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அவங்களுக்கு மரணமே வந்தாலும் சரி, அவங்க பருவம் என்ன வந்தாலும் சரி, ஆனால் நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவேன்னு உறுதியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட உறுதியை தேவன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை துதிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க, கைகால் கட்டப்பட்டு இருந்தாங்க, அவங்களால எலும்பி கூட நிற்க முடியாது, தொழு மரத்தில் கட்டப்பட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த இடத்துல சந்தோஷத்தோடு தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளால் எழும்ப முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமான போராட்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், புயல் போல நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனால் தேவனை நம்ம துதிக்கும் போது அந்த புயலெல்லாம் கடந்து போகும். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்க செங்கடல்கள் ரெண்டாய் பிளக்கும். ஆண்டவர் நமக்காக சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைய செய்வார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகளை திருப்புவார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்ப்பது அது ஒன்று தான், நம்ம அவர் நாமத்தை எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்தணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பாடல் தாள, அந்த பாடல்களை தேவனை பாடி உயர்த்தலாம். எல்லாரும் இணைந்து முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோமா சேர்ந்து? நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் பலி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்லுமா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. இன்னொரு சொல்லாம நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லே சிங்கத்தின் கவியிலும் சிங்கத்தின் தேவிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சிறைச்சாலை அடைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. கர்த்தரை துதிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகள் திரும்பும். உங்களுக்காக தேவன் ஒரு எதிரிகளுடைய அஸ்திபாரத்தை அசைப்பார். அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. பாடுவோமா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறவராய் இருக்கிற தேவன் அவர். யாவே இருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் இருக்கிறார். உங்களுக்காக உங்களோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் உயர்த்துகிற தேவன், நாம் உயர்த்தின தேவன், நாம் மேன்மைப்படுத்தின தேவன் மிக நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். இந்த உலகத்துல அவரை போல நம்மை காத்து நடத்துகிற தேவன் வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. வேற எந்த தெய்வமும் இல்லை நம்மை காத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கோடா கோடி தேவர்களும் சிறந்தவர். ஆமென். சர்வ வல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா?
அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்க விழும்போது உங்களை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க எப்போ எந்த நேரத்தில் விழுந்தாலும் உங்களை தாங்குகிற தேவன். இந்த உலகத்தை மனிதர்கள் நீங்க விழுந்தோன்னு உங்களை பார்த்து நகைப்பார்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நல்லவர். என் மக எப்போ எங்க தடுமாறினாலும் வந்து கை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கை கொடுத்து தூக்குற தேவன், நம்மை காத்து நடத்துகிற தேவன். நம்ம ஆறுதல் இல்லாத நேரத்திலலாம் நம்ம தேடி வந்து வசனங்களால வார்த்தைகளால நம்மை தேற்றுகிற தேவன். அவர் ரொம்ப நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவரை போற்றுவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஹல்லேலூயா. அது கடமை மாத்திரமில்ல, அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அந்த சராசரங்களை படைத்த ஆள்கிற தேவன் நமக்கு தகப்பனாய் இருப்பதனால, நம்மை தாங்குவதால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அவரை துதிப்பது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்கு சொந்தமாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கொஞ்ச நேரம் இரண்டாவது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல தேவனை நோக்கி, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல, உம்மை போல நல்ல தெய்வம். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? பாட பாட உங்க பாடுகள் எல்லாம் நீங்கும். உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லை. சொல்லுமா? உம்மை போல, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன் தெய்வமே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே. சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுமா? உம்மை போல, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை தகப்பனே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. ஹல்லேலூயா.
ஆண்டவரை போல நம்மை தேற்ற அந்த உலகத்துல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில சென்று கொண்டிருந்தாலும் நம்மை தேற்றுகிற தேவன், நம்மளை தேடி ஓடி வந்து நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளுடைய மோசமான சூழ்நிலையில கைவிடப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கும்போது நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், நம் தேவன். நம்மை தேடி வருகிற நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை தாங்குகிற தேவன். இன்னொரு முறை பாடலாமா அந்த 4 லைன்? உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே இயேசையா, யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே இயேசையா, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன் என் தெய்வமே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வம் இந்த நேரத்தில் துதித்த நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்பா நன்றி தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், அப்பா உங்க நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாய், அப்பா உம்மை துதிக்கும்படியாய், அப்பா நீர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக உங்க கொடாகொடி நன்றி தகப்பனே. அப்பா துதித்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகளை மாற்றுங்க தகப்பனே. அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்க நெருக்கடிகள், புயல் போன்ற சூழ்நிலைகள், அப்பா செங்கடல் போன்ற தடைகள் எல்லாவற்றையும் தேவன் அப்பா தடுத்து நிறுத்த போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா அவங்களை துதித்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா காரியங்களை நீர் கைகூட செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா காரியங்களை நீர் வாய்க்கு செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. இனி வரும் நாட்கள் அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை எதிர்பார்த்திருக்க எல்லா காரியங்களையும் தகப்பனே, அப்பா அவங்கள ஆசையோடு எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்கு செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உங்க நாமத்துக்கு எல்லா மகிமையும் துதியும் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே பொறுப்படுத்த நடத்துங்க தகப்பனே, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.